மத்திய கிழக்கில் நிலைமை இப்போ கைமாறி போய்கொண்டிருக்கு. இப்போ வரையும் 200 அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஈரான் சும்மானும் இல்லாமல் அமெரிக்காவோட மிக முக்கியமான இராணுவ தளங்களை குறிவச்சு மிசைல் மற்றும் ட்ரோன் மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரைக்கும் ஈரான் அவங்களோட 57வது கட்ட தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த போர் இப்போ நடக்கிற சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது இந்த போர் எங்கே போய் முடிய போகுதுன்ற கேள்விதான் பலருக்கு எழும்பியிருக்கு. இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் யாராலையும் துல்லியமாக சொல்ல முடியலை. இப்போ நாங்கள் முதல்ல ஈரான் நடத்திய தாக்குதல் பேரி பார்ப்போம். ஈரான் நடத்திய அந்த தாக்குதல் அனைத்துமே வெறும் கண்ணாம்பூச்சி ஆட்டமில்லை, இது பக்கமான ஸ்கெட்ச் போட்டு தான் அடிச்சிருக்காங்க. மார்ச் 15 இருந்து 17 வரைக்கும் நடந்த அந்த 72 மணி நேர அட்டாக் தான் அமெரிக்காவையே அதிர வச்சிருக்கு. ஈரான் அவங்களோட 55வது 56வது 57வது கட்ட தாக்குதலை தொடர்ந்துருக்காங்க. முக்கியமாக ஈரான் டார்கெட் பண்ணின 3 முக்கியமான இடங்களை பற்றி நாங்கள் பார்த்தே ஆகணும். முதலாவது கத்தாரில் இருக்கிற அல் உதைட் இராணுவ தளம். இதுதான் அமெரிக்காவோட கண்ட்ரோல் சென்டர் என்றே சொல்ல முடியும். இங்கே இருந்து தான் மொத்த மத்திய கிழக்கு ஆப்ரேஷன்களையும் அமெரிக்கா இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த தளத்தை மட்டும் 3 நாளில் 3 தடவை ஈரான் அடிச்சிருக்காங்க. ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருந்த $1 மில்லியன் மதிப்பிலான சுமார் கிட்டத்தட்ட இந்தியன் ரூபாயில் சொல்லணும்னா 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீனமான ரேடார் சிஸ்டத்தை ஒரே அடியில் ஈரான் தரப்புலேருந்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களாம். இதனால் அமெரிக்காவோட பாதுகாப்பு கூட, அதாவது செக்யூரிட்டி அம்பர்லா இப்போ ஓட்டி ஆகிடுச்சு என்பது ஈரானோட தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைடி அவர்கள் கித்தா சொல்லியிருக்கார். அதாவது ஈரான் தரப்புலேருந்து துல்லியமான தாக்குதல் மேற்கொண்டு அமெரிக்காவோட செக்யூரிட்டி அம்பர்லாவில் மிகப்பெரிய ஒரு ஓட்டையே போட்டிருக்காங்க. இரண்டாவது யுஏஇயில் இருக்கிற அமெரிக்காவோட அல் தப்ரா இராணுவ தளம். இந்த தளத்திலிருந்து தான் அமெரிக்காவோட அதிநவீனமான ஃபைட்டர் ஜெட்ஸ் கிளம்பி ஈரான் மேலே தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈரான் இங்கே இருக்கிற ரன்வே மற்றும் கேங்கஸை குறிவச்சு தாக்கியிருக்காங்க. அதுவும் குரூஸ் மிசைல்களை பயன்படுத்தி தான் தாக்கியிருக்கிறார்கள். இப்போது இங்கே இருந்து இந்த இராணுவ தளத்திலிருந்து விமானங்கள் கிளம்புறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. அந்தளவுக்கு ஈரானோட தாக்குதல்கள் இந்த இராணுவ தளத்தில் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கு. மூன்றாவது பெஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவோட 5வது கடற்படை தளம். அமெரிக்காவோட கடற்படை பலமே இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அது மிடில் ஈஸ்டினுடைய முக்கியமான அமெரிக்காவோட பவர் என்றால் இந்த 5வது கடற்படை தளத்தை தான் அனைவருமே சொல்வார்கள். இதையும் ஈரான் சும்மா விடையில கை எக்ஸ்ப்ளோசிவ் மிசைல்களை வச்சு இங்கே இருக்கிற கப்பல் நிறுத்தங்களையும் எரிபொருள் கிடங்களையும் தாக்கியிருக்காங்க. ஈரான் வரும் பழைய மிசைல்களை மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. ஈரான் தங்கிட்ட இருக்கிற மொத்த ஆயுத கிடங்கையும் சுழற்சி முறையில், அதாவது ரொட்டேஷனில் பயன்படுத்தி இருக்காங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் இதோட வேகத்தை அமெரிக்காவோட ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கூட கணிக்க முடியலை. இப்படி ஹைப்பர்சோனிக் மிசைல்களை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் பாலிஸ்டிக் மற்றும் குரோஸ் மிசைல்களையும் ஈரான் பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலம் தூரத்தில் இருந்து துல்லியமான தாக்குதலை ஈரானால் செய்ய முடியுது. அது மட்டும் இல்லாமல் தற்கொலை ட்ரோன்கள், அதாவது கம்கேஸ் ட்ரோன்ஸையும் பயன்படுத்துகிறார்கள். மொத்தமாக கூட்டமாக அமெரிக்காவோட பாதுகாப்பு வலயத்தை இந்த ட்ரோன்கள் பிச்சு எரிஞ்சு கொண்டிருக்கு என்பது தான் உண்மை. ஏன்னா 1-2 வருடா கூட தாக்கி அழிச்சிடலாம். ஆனால் மொத்தமாக நிறைய வரும்போது அதனை தாக்கி அழிப்பது கஷ்டம், அது நடக்காத கேரியர். ஏனென்றா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னத்தையுமே திணற ஆரம்பிச்சிடும். இதனால் மொத்த ட்ரோன்ஸையும் சுட்டு வீழ்த்த முடியாது. இன்னும் ஒரு பக்கம் இஸ்ரேலோ டெல்லி பகுதி மற்றும் பென்குனியன் ஏர்போர்ட் மேலே மிசைல்களை பயன்படுத்தி பயங்கரமான தாக்குதலை செஞ்சுருக்காங்க. அண்ட் கிளஸ்டர் அமினேஷன், அதாவது ஒரு மிசைலில் இருந்து 80 உதிரிப்பாங்கள் மாதிரி மிசைல்கள் விழும். அந்த 80 மிசைல்களையும் இந்த ஒரு மிசைலேருந்து லான்ச் பண்ணுவார்கள். அதனை தான் கிளஸ்டர் மிசைல் என்று சொல்லப்படுது. அந்த மிசைலை பயன்படுத்தி அதுவும் ஒரே நேரத்தில் 4 அதிகமான மிசைல்களை ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்காங்கன்ற செய்தியிலும் வெளியே வருது. இந்த எப்படி ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்துகிறபடியால் கத்தாரில் இருக்கிற ஸ்கூல் எல்லாமே ஆன்லைன் கிளாஸுக்கு மாறிடுச்சா. ரமணான் பொதுக்கூட்டங்கள் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கிற அளவுக்கு இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக மாறியிருக்கு. அமெரிக்கா அவ்வளவுதான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம்னு சொன்னாலும் ஈரானோட இந்த தொடர் தாக்குதல்கள் அவங்களோட பலத்தை எல்லாம் கேள்விக்குறியாக்கி இருக்கு என்பதுதான் உண்மை. அமெரிக்கா உண்மையாகவே மிடில் ஈஸ்டில் பலமாக இருக்காங்களா என்ற கேள்வியில் தான் பல மத்தியில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. உண்மை சொல்லணும்னா அமெரிக்காவோட பலத்தை இப்போ ஈரான் சுக்குநூறாக உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வரும் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் ஈரான்கிட்ட என்னென்ன பிளான் இருக்குது என்பது யாருக்குமே தெரியாது. ஈரான் எப்படியான பிளானை போட்டு வச்சிருக்கிறார்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது. ஈரான் அந்த பிளானை நடைமுறைப்படுத்தும் போது தான் ஈரான் இப்படியான பிளானை போட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஈரான் அமெரிக்கா போரில் அமெரிக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அடி என்று பார்த்தா மார்ச் 1 குவைத்தில் இருக்கிற சுவேத் துறைமுகத்தில் நடந்த அட்டாக் தான்.
அங்கே ஒரு சாதாரணமான கண்டெய்னர் மாதிரி இருந்த பில்டிங்கில் தங்கியிருந்த 6 அமெரிக்காவோட வீரர்கள் இந்த தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே சாதாரணமான தண்ணி, சாப்பாடு, வெடிமருந்து சப்ளை பண்ணுற ஒரு லாஜிஸ்டிக் டீம்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல ட்ரோன்களை தடுக்கிறதுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு வசதியும் இல்லை. அதாவது கவுண்டர் ட்ரோன் கேப்பபிலிட்டி அந்த இடத்துல இல்லையா. ஈரான் முதல்லையே சின்ன ட்ரோன்களை அனுப்பி அங்கே என்ன நடக்குது என்பதை உதவ பார்த்துட்டு அப்புறமா கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல இழப்பு ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படுது. ஏனென்றால் தங்களுடைய இராணுவ வீரர்களை பாதுகாக்கிறதுக்கு கூட சரியான சிஸ்டத்தை அங்கே நிலைநிறுத்தலையா என்ற கேள்விகளைத்தான் நிறைய பேர் அமெரிக்காவை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஈரான் துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல பயங்கரமான இழப்புகளை ஏற்படுத்தி இருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. அடுத்ததான் அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாண்டா மார்ச் 12 விழுந்த அடியத்தான் சொல்ல முடியும். அமெரிக்காவோட ரீபோலிங் விமானம், அதாவது KC-135 ரீபோலிங் விமானம் ஈராக் பகுதியில் வச்சு விழுந்து வடிச்சிருக்கு. இதனை அமெரிக்கா தரப்புலேருந்து விபத்து என்று சொல்கிறார்கள். இந்த விமானத்தில் இருந்த 6 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த விமானத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சோண்டமே தான் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கேன். இந்த விமானம் 1965 மேக் பண்ணப்பட்டது, அதாவது உருவாக்கப்பட்டது. 60 வருஷம் பழைய விமானம் தான் இது. போரோட வேகம் அதிகமாக இருக்கிறதால அடிக்கடி யூஸ் பண்ணுறதால இந்த பழைய விமானம், இந்த விமானத்தில் இருக்கிற இன்ஜின்கள் அந்த வேகத்தை தாங்க முடியாமல் அடிக்கடி யூஸ் பண்ணுறதால அந்த யூஸை தாங்க முடியாமல் விபத்துக்குள்ளாகி இருக்குன்னு அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை செயலாளர் தரப்பில் இருந்து போரென்றால் இப்படித்தான் நடக்கும், இதெல்லாம் சகையம்னு, ஒரு போரெண்டா இப்படி நடக்கிறதெல்லாம் சகையம்னு அசால்ட்டாக பேசியிருக்கார். பட் அமெரிக்கா தரப்பிலிருந்து இப்படி சொன்னாலும் இதற்கு பின்னாடி உண்மையான காரணம் வேறு இருக்குது. ஈராக்கில் இருக்கின்ற ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற குழுக்கள் தான் இந்த KC-135 ரீபோலிங் டேங்கர் விமானத்தை அடிச்சிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. ஏனென்றால் அவர்களும் இதனை கிளைம் பண்ணி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவோட ரீபோலிங் விமானங்கள் இப்போ ஈராக்கோட வான்பரப்பை பயன்படுத்துவதே இல்லை. அமெரிக்கா இந்த விபத்தை நம்பிட்ட பிறகு இந்த ரீபோலிங் விமானங்களை ஈராக்கோட வான்பரப்பு வழியாக பயன்படுத்தி இருந்தால் கூட ஓகே, இதே சாதாரணமான விபத்துன்னு நாங்கள் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த விபத்தை நம்பிட்ட பிறகு அமெரிக்கா தங்களோட ரீபோலிங் விமானத்தை ஈராக்கோட வான்பரப்பு வழியாக பயன்படுத்தாததில் இருந்து இது விபத்து இல்லை, இது திட்டமிட்டு அட்டாக் பண்ணி இந்த விமானத்தை அழிச்சிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. அமெரிக்கா மூடி மறைக்க நினைச்சாலும் அவர்களால் அதனை மூடி மறைக்க முடியலை. இப்போ வரைக்கும் உயிரிழப்புகளை பார்த்தா, அதாவது இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையும் ஏற்பட்ட உயிரிழப்புகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஈரான் தரப்புலேருந்து 1400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 18,000க்கும் அதிகமான பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. யுனிசெஃப் ரிப்போர்ட்டின் படி 1100 குழந்தைகள் இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதான் ஒரு போராண்டு நடந்தால் அதில் அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் தான் கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட ஏர்போர்ஸ் தரப்புலேருந்து ஈரானுக்கு புகுந்து ஈரானோட சுப்ரீம் லீடரை கொலை பண்ணியது மட்டும் இல்லாமல் முக்கியமான தளபதிகளை கொலை பண்ணியிருந்தார்கள். நேற்றைய தினம் கூட ஒரு முக்கியமான ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டியினுடைய கேட் கொல்லப்பட்டிருந்தார். அவர் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னர் தான் ரோட்டில் இறங்கி மக்கள் மத்தியில் தோன்றியிருந்தார். அப்போதே அனைவருமே எதிர்பார்த்தோம், இவர் மக்கள் மத்தியில் தோன்றுகிறார், அப்படி என்றால் இவரை குறிவைப்பார்கள் என்று. அதே மாதிரி குறிவச்சு இவரை எலிமினேட் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே இது அவருக்கும் தெரியும், நான் இப்படி மக்கள் மத்தியில் வந்தால் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை கண்டுபிடிச்சு என்னை அட்டாக் பண்ணுவார்கள் என்பது அவருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர் துணிவாக வெளியே வந்திருக்கார் என்றால் அவர் இந்த மரணத்தை பார்த்து பயப்படையில, கெத்தா சாகிறது என்றாலும் தைரியமாக சாகணும் என்று தான் அவர் வெளியே வந்திருக்கார் என்பது தெளிவாக தெரியுது. இப்போ ஹிஸ்புல்லாம் இந்த போருக்கு குதிச்சுட்டாங்க. லெபனான் வழியா இஸ்ரேலும் லெபனானுக்கு உள்நுழைய ஆரம்பிச்சிட்டார்கள். மொத்தத்தில் ஒரு பெரிய சுழல் மாதிரி இந்த போர் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. ஹிஸ்புல்லாவில் வந்துட்டார்கள், ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் பின்புலமாக இருக்கின்ற குழுக்கள் உள்ள வந்துட்டார்கள். இப்போ ஏமேல இருக்கின்ற கவுதிசின் ரெடி ஆகிட்டாங்க, ஈரான் அடித்து கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கையில் அமெரிக்கா நேற்று நாடுகள்கிட்ட அழைப்பை விடுகிறார்கள். அந்த நாடுகள் விரையில் என்று சொன்னாலும் அவர்கள் எத்தனை நாளைக்கு வராமல் இருப்பார்கள் என்று தெரியலை. அதற்கும் இந்த போருக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த சுழல் இப்போதைக்கு முடிய போகிறதில்லை. இந்த சுழல் மேலும் அதிகமான நாடுகளை இழுக்கும் என்பதை 100% அடித்து சொல்ல முடியும். இப்போ நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த போர் தொடர்ந்து இடம்பெறதான நமக்கு என்ன பாதிப்புன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இந்த கேள்வி உங்களுக்கு எழும்புதென்றால் நீங்கள் இப்போ உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை உற்று கவனிக்கலை என்ற அர்த்தம். உலகத்துக்கே முக்கியமான ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை ஈரான் முழுசாக முடக்கிட்டாங்க. அங்கே 150க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய கப்பல்கள் நகர முடியாமல் அப்படியே அங்கேயே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் ஓயிலோட விலை இப்போ $120 தாண்டி உயர ஆரம்பிச்சிருக்கு. பெட்ரோல் டீசலோட விலையும் தாறுமாற உயரப்போகுது. கத்தார் அவங்களோட கேஸ் சப்ளையை நிறுத்திட்டாங்க. சீனா, இந்தியா, துருக்கி மாதிரியான நாடுகளுக்கு மட்டும் ஈரான் ஸ்பெஷலாக சில கப்பல்களை ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக போகலாமட்டு அனுமதியை கொடுத்துருக்காங்க. இதனால்
பெட்ரோல் விலை ஏறுறதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை. அமெரிக்கா ஒரு கூட்டணி அமைக்க பார்த்தாங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை மீட்டெடுப்பதற்கு, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுப்பதற்காண்டி ஒரு கூட்டமைப்பை உருவாக்க பார்த்தார்கள். ஆனால் யூகே, ஜெர்மனி மாதிரியான நாடுகள் எல்லாம் நாங்கள் வரலை, நீயே உண்ட போரை பார்த்துக்க, நீ எங்களை சொல்லித்தான் இந்த போரை ஆரம்பிச்சான்னு சொல்லி இந்த போரில் தலையிடாமல் அவர்கள் விலகி நிற்கிறார்கள். இந்த போரில் அவர்கள் மாட்டுப்படவும் விரும்பலை. இதனால் அவர்கள் பின்வாங்கிட்டார்கள். சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த போரினுடைய முடிவு யார்கிட்ட இருக்குது? அமெரிக்கா கிட்டேயா அல்லது ஈரான் கிட்டேயா என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். உண்மையை சொல்லப்போனால் இப்போ இந்த இரண்டு தரப்புமே ஒரு இருட்டான அறைக்குள்ளே சிக்கி இருக்காங்க. இதில் இந்த இருட்டான அறையில் அமெரிக்கா ரொம்ப ஆழமாக உள்ளே போயிருக்கிறார்களுடைய அவர்களால் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஈரான் முழுசாக இருட்டுக்கு ஆழமாக போகல. அவர்கள் அந்த ரோமினுடைய கதவுக்கு அருகில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் நினைச்சா அந்த கதவை திறந்து வெளிச்சத்துக்கு வர முடியும். இல்லை, இந்த போரை தொடர்ந்து நடத்தணுமென்று நினைச்சா, அதாவது அந்த இருட்டை தொடர்ந்து இருக்கணுமென்னு நினைச்சா ஈரானால் தொடர்ந்து இருக்க முடியும். ஆனால் இப்போ வேறுமே ஈரான் அந்த இருட்டண்ட அந்த போரண்ட ஒன்றில் இருந்து பின்வாங்கிறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. தங்களுக்கான வெற்றி கிடைக்கும் வரையும், தங்களுக்கான கேரண்டி கிடைக்கும் வரையும், அமெரிக்கா தங்களுக்கான அச்சுறுத்தலில் இருந்து மிடில் ஈஸ்டில் இருந்து பின்வாங்கும் வரைக்கும் அந்த இருட்டண்ட ஒன்றுக்கு இருந்து, அதாவது போரண்ட ஒன்றுக்கு இருந்து தொடர்ந்து போர் செய்ய ஈரான் தயாராகி இருக்கிறார்கள். பட் அமெரிக்கா வெளியே வரணுமென்னு நினைக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் வெளியே வர முடியலை. வழி தெரியாமல் இப்போ அமெரிக்கா மாட்டுப்பட்டு முழிக்கிறாங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்கா நினைச்சிருந்த ஆரம்பத்தில் இதை தடுத்திருக்கலாம், அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் யாரையும் ஈரான் அடிக்க மாட்டாங்கன்ற டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சதுதான் இப்போ பெரிய தப்பாக முடிஞ்சிருக்கு. இப்போ நிலைமை என்னவா இருக்குன்னா, அரபுலக நாடுகள் எல்லாருமே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இஸ்ரேல் ஈரானோட சுப்ரீம் லீடரை கொலை பண்ணிட்டார்கள். இன்னும் ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்காவோட $பில்லியன் சொத்துக்களை தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களோட ரிவெஞ்சை நாங்கள் நிறுத்த போகிறதுலேருந்து ஈரான் சொல்லி கொண்டிருக்காங்க. இதனால் மிடில் ஈஸ்ட்டை இப்போ தீப்பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கு. இந்த போரில் யார் ஜெயிப்பார்கள் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த போரில் யார் ஜெயிப்பார்கள் யார் ஜெயிக்க மாட்டார்கள் என்பதை விட யாருக்கு பாதிப்பு ஏற்பட போகுது என்பதை தான் நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும். போராண்ட ஒன்று நடக்கிறதால சாதாரணமான மக்கள் தான் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் என்பது தான் உண்மை. இப்போ கச்சா எண்ணெயினுடைய விலை $120 கிட்ட வந்திருக்கு. கேஸ் சப்ளை கட் ஆகிடுச்சு. இதோட பாதிப்பு நம்ம வீட்டு சமையல் அறைக்கும் வருது என்பதுதான் உண்மை. எங்களுடைய நாட்டிலேயும் கச்சா எண்ணெயினுடைய பாதிப்பு, அதாவது கச்சா எண்ணெய் தட்டுப்பாடால் பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதனால் எங்கேயோ நடக்கிற போர் எங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. ஈரான் இப்போதைக்கு சமாதானம் பேச தயாராக இல்லை. எங்களை அடிக்க மாட்டோம் என்று என்ன கேரண்டின்னு ஈரான் தரப்புலேருந்து கேட்குறாங்க. இது டிப்ளமேசி இல்லை, இது சுத்தமான பழிவாங்கிற முடியாது தான் பார்க்கப்படுது. எங்களை நீ அடிச்ச இல்லை, அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிச்சு தான் ஆகணுமென்று ஈரான் இப்போ அடிச்சு கொண்டு இருக்காங்க. அமெரிக்கா பின்வாங்க நினைச்சாலும் அமெரிக்காவில் பின்வாங்க முடியலை. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இது வரும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சண்டையாக இருக்க போதா அல்லது 3வது உலக போர் ஆரம்பம் ஆகிடுமா? இந்த யுத்தம் போக போக இன்னுமே மோசமாக மாறிக்கிட்டே இருக்கு. இது முடிவுக்கு வரமா, இல்லை அமெரிக்கா ஒரு வழியாக இந்த முடிவுக்கு கொண்டு வருவார்களா, அமெரிக்கா அல்லது பின்வாங்கிடுவார்களா? உங்கள் மனசில் என்ன தோணுது என்பதை மறைக்காமல் கீழே கொமெண்டில் சொல்லுங்கள். ஆகவே இந்த போர் இப்போதைக்கு முடிய போகிறதில்லை என்பது தெளிவாக தெரியுது. இரண்டு தரப்புகளுமே மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. இதனால் பாரிய அளவு இழப்புகளை இரண்டு தரப்புகளும் சந்திக்கிறார்கள். பட் யார் முதல்ல விட்டு கொடுக்க போகிறாங்க, பின்வாங்க போகிறாங்க என்பதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.